ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 21ஆம் தேதி வந்த நியூஸஸ், அதாவது சாட்டர்டே சண்டே, ஸோ 19ஆம் தேதி வந்த நியூஸஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து எங்கே கிடைக்கும்? இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகிற பிடிஎஃப்மே எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட வெப்சைட் mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நம்ம தினமும் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் 3 கோர்சஸ் இப்போதைக்கு லைவ் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி ஹிந்து, ஆர்சி மெயின்ஸ் லெவல் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹிந்து எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து போன வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருந்தோம். பட் இப்போது இதையுமே நம்ம வந்து சைட்லேயே கண்டென்ட் கொண்டு வந்தோம். ஸோ டெய்லியுமே அதில் நம்ம கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் ஜஸ்ட் அதை போய்ட்டு என்ரோல் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நீங்கள் நம்ம சைட்லேயே படிச்சிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணும் சார் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற 2 கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, ஒன்று வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எடிட்டோரியல் கோர்சஸ். ஸோ தினமும் எடிட்டோரியலை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சினாப்சிஸ் மாதிரி ஷார்ட்கட் பண்ணி, அதாவது சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் ப்ளஸ் அதோட வக்காப்ஸ் அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை A to Z எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப்மே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ 2 கோர்சஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு கோர்ஸ் ஆர்சி கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த ஆர்சி மெயின் கோர்ஸ் என்னன்னா, இந்து எடிட்டோரியல் இருந்து ஆர்சியை ஃப்ரேம் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். பட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் காஸ்ட்டில் 49 ருபீஸில் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நான் வந்து சில சைட்டோ இல்லை சில பேர்ட்ட நான் ரீச் பண்ணும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக கொடுக்கறது வந்து குவாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து குவாலிட்டியில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணலை அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த கோர்ஸை மட்டும் ஒரு மினிமம் காஸ்ட்டில் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது வந்து டெய்லியும் 10 கொஷின்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் ஆர்சி இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸையும் வாங்கி நீங்கள் டெய்லியுமே குவிசஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பக்காப் படிக்கிற டைமில் இதையும் நீங்கள் டெய்லியும் குவிசஸ் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கிறது. மிஸ் பண்ணாமல் இந்த ஃப்ரீ கோர்சஸ், முக்கியமாக எடிட்டோரியலையும் டெய்லி நியூஸ் கோர்ஸோட போய்ட்டு ஃப்ரீ தான். இது இந்த 2 கோர்ஸ் ஃப்ரீ தான், என்ரோல் பண்ணிக்கோங்க. பட் கண்டென்ட் வைஸ் செம்மையாக நம்ம ஒன்றுத்தையும் பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த டெய்லி நியூஸ் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதியோட அதாவது 21ஆம் தேதியோட இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கண்டென்ட்டை நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டென்ட் வைஸ் நம்ம எதுவுமே குவாலிட்டியை குறைக்கல. இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 20 நியூஸை நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம். 20 நியூஸோட கீ பாயிண்ட்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அது இல்லாமல் அந்த நியூஸுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் கண்டென்ட்டையும் நாங்கள் அழகாக பாக்ஸில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன நியூஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிஐபி நியூஸ், இண்டஸ்ட்ரி நியூஸ், ஃபினான்ஷியல், நேஷனல், வேர்ல்டு, மிஸ்சலேனியஸ். ஸோ மிஸ்சலேனியஸ் மீன்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ், ஆத்தர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்துடும். மற்ற எல்லாத்தையும் இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம வந்து 5 கேட்டகரியில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதான் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு 22ஆம் தேதி, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல 22ஆம் தேதியாக இருக்கும். நேற்றையே லைவ் பண்ணிட்டோம். சாயந்தரம் 5 to 6க்குள்ளே எல்லா பிடிஎஃப், இந்த வெக்காபுலரி பிடிஎஃப் ஆகட்டும், இல்லைனா வந்து எடிட்டோரியல் இந்த டெய்லி நியூஸ் பிடிஎஃப் ஆகட்டும், ஷார்ப்பாக 5 to 6க்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். நீங்கள் போய்ட்டு தாராளமாக நம்மளோட வெப்சைட்டில் ரெஜிஸ்டர், ஜஸ்ட் நீங்கள் உங்களோட மெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஓகேவா? ஸோ என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு குவாரி இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுங்கள். 24/7 நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எப்போ உங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணாலும், இல்லைனா வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக, இல்லைனா எக்ஸாம் சென்டர் ரிலேட்டடாக, ஹால் டிக்கெட், என்ன டாக்குமெண்ட்ஸ் எது ரிலேட்டடாக நீங்கள் போட்டாலுமே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலை, இப்போ பார்க்குற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் டெலகிராம் சேனல் எதுக்கு அப்படின்னா, இப்போ 5 to 6க்குள்ளே நாங்கள் வந்து கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக தானே? அதாவது பப்ளிஷ் பண்ணிவிடுவோம் நம்ம சைட்டில். ஸோ எந்த டைமில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் கரெக்டாக டெலகிராம் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த டெலகிராம் சேனல், ஸோ A to Z எல்லா அப்டேட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸ், நம்மளோட கண்டென்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ், நியூ கோர்ஸான அப்டேட்ஸ், வீடியோ அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் நாங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஸோ இதில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே தானே?
இந்த எடிட்டோரியல் கோர்ஸுக்காக நம்ம டெய்லி பிடிஎஃப், வீக்லி பிடிஎஃப் அண்ட் மந்த்லி அண்ட் ஸ்பெஷல் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சைட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடியோ செஷன் அப்படின்றது வெக்காபுலரியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதனால வெக்காபுலரியை வேற எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த வெக்காபுலரியோட அனாலிசிஸ் பிடிஎஃப்யும் அனாலிசிஸ் வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப நாளாக கொடுத்துட்டு இருந்தோம், ரொம்ப வருஷமாகவே கொடுத்துட்டு இருந்தோம், 1 இயருக்கு மேலே கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரதுனால அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சீக்கிரத்தில் அதை எப்படி கொடுக்கலாம், எப்படி வேற மாதிரி புதுசாக கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த டெய்லி நியூஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த டெய்லி நியூஸ் ஃப்ரீ பிடிஎஃப், அந்த வீக்லி நியூஸ், மந்த்லி நியூஸ் கன்சல்டேஷன், அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் இப்போ பிஏபினா பிஏபி கன்சல்டேட் பண்ணி ஒரு பிடிஎஃப். ஸோ இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்க எல்லா நியூஸுமே சூப்பராக அழகாக உங்களுக்கு டாபிக் வைஸில் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் பிடிஎஃப்பும் இருக்குது. ஸோ இதோட வீடியோவை தினமும் மண்டே டு ஃப்ரைடே 6:30க்கு நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஓகே தானே, கிளியர் தானே? ஸோ எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், A to Z அரௌண்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் இதிலே போயிடுச்சு. பட் பரவாயில்ல, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணாதான் உண்டு. பிகாஸ் நான் நிறைய பேர்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், நான் நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணேன். இந்த மாதிரி நாங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானே ரீச் பண்ணேன். பட் எங்கேருந்து எனக்கு வந்து இன்புட், அதாவது எந்த ஒரு சப்போர்ட் எங்கே வந்து கிடைக்கல. சரிப்பா நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவும் நம்மளுக்கு வந்து அப்டேட் வராதனால நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் விஷயம். ஸோ அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நாங்கள் ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கும் நல்லது. கண்டென்ட் குவாலிட்டி வைஸ் எந்தவித குறைபாடுமே இருக்காது. ஓகே தானே? ஸோ இன்னி நாளோட பிஏபி நியூஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆஃப் இந்தியா இவங்களும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எம்ஓஏ பண்ணியிருக்காங்க. எதுக்காக எம்ஓஏ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எம்ஓஏ பண்ணியிருக்காங்க. இதில் யார் யார் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவேக் அகர்வால். ஸோ இவர் தான் டைரக்டர் ஆஃப் FIU இந்தியா. ஸோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியாவோட டைரக்டர் வந்து மிஸ்டர் விவேக் அகர்வால். இந்தியா சைட்லேருந்து யார் போயிருக்காங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷனோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஸ்ரீ RLK ராவ். இவங்க தான் வந்து இந்த இடத்துல சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக, மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, சில இம்பார்ட்டன்ட் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ஹான்சிங் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு தி ஆன்டி மணி லாண்டரிங் அண்ட் காம்பேட்டிங் தி ஃபினான்சிங் ஆஃப் டெரரிசம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஸோ மெயின் பாயிண்ட்டு, இந்த மெயின் அப்ஜெக்டிவ் நான் இதை எனக்கு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். மற்ற அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிடிஎஃப்ல போயிட்டு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா இது வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆர்பிஐ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1 ஏப்ரல் 1935. யார் கேட்டாலும் சொல்வீங்க இந்த இது. ஆர்பிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட், இந்தியாவோட இந்த மாதுளப்பழம் பொமோகிரானேட்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சி வாயேஜ், கடல் வழியில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, யார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, APEDA அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, இவங்க தான் இந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சி ஷிப்மெண்ட் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க. எங்க இருந்து அப்படின்னா, அகிலியா நகர் மகாராஷ்டிரால இருந்து நியூயார்க் USA அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? மொத்தமா 14 டன் அனுப்பியிருக்காங்க. 4620 பாக்ஸஸ் வந்து இந்த பொமோகிரானட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் சி மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு விஷயமும். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியா கெயின் மார்க்கெட் அக்சஸ் இந்த US ஃபார் பொமோகிரானட்ஸ். அது மாதுளப்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியா யூகேல எந்த இயர்ல அக்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 2023 தான் அக்சஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த APDA and ICR National Research Center for Pomegranate developed a method to extend shelf life for pomegranates up to 60 days. ஓகேவா? ஸோ சி வழியில் அனுப்புகிறோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போயிடும்ல. அதுக்காக என்ன ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டெண்டட் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயத்தை யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க? ICAR நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பொமோகிரானேட் அப்படின்றவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் in February 2024 ஃபர்ஸ்ட் ட்ரையல் சி ஷிப்மெண்ட் 12.6 tons was sent successfully in collaboration with the INL Farms from the irradiation facility center Navi Mumbai. So first February 2024 இது வந்து ஒரு டெஸ்டிங் மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பொமோகிரானட்ஸ் வந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க? KB எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றவங்க தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ APDA சேர்மன் யாரு? ஸ்ரீ அபிஷேக் தேவ். அவர் தான் APDA சேர்மனாக இருக்காரு. இந்த APDA எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1986 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பொமோகிரானேட் எங்க இருக்கு அப்படின்னா சோலாப்பூர் மகாராஷ்டிரால இருக்கிறது. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஷோகேசஸ் ஸ்ட்ரென்த் அட் அ மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் டெசர்ட் ஃபிளாக். ஸோ எக்ஸசைஸ் டெசர்ட் ஃபிளாக் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போகுது. எங்க நடக்க போகிறது அப்படின்னா UAEல நடக்க போகுது. அல் டஃப்ரா ஏர் பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. இது எப்பயிலேருந்து எப்போ நடக்க போகிறது அப்படின்னா 21 ஏப்ரல்ல இருந்து 8 மே வரைக்கும் நடப்போகுது. இந்தியா சைட்ல இருந்து யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க, ஸோ எந்த ஏர்கிராஃப்ட் வந்து டிப்ளாய் பண்ண போறாங்க அப்படின்னா MiG-29 ஜாகுவாரையும் தான் டிப்ளாய் பண்ண போறாங்க. ஸோ இந்த விஷயத்துல எக்ஸசைஸ் டெசர்ட் ஃபிளாக்
10 அப்படின்றது யூஏல நடக்க போது, பர்டிகுலரா அல் தஃப்ரா ஏர்பஸ் நடக்க போது. இந்தியா சைட்ல இருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து MiG-29ம் ஜாகுவாரும் அதுல பங்கேற்க போகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த யுஏஇயோட ஏர்ஃபோர்ஸ்ல இந்த ஏர் எக்ஸைஸ்ல எந்தெந்த நாடுகள் பங்கேற்க போகிறது அப்படின்றதை நீங்க நம்மளோட பிடிஎஃப்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இந்த எக்ஸசைஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றது நீங்க ஓவராலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. கரண்ட் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யார் அப்படின்னா ஏர் சீஃப் மார்ஷல் BR சௌத்ரி அவர் தான். இந்த அல் தஃப்ரா ஏர்பேஸ் எங்க இருக்கு அப்படின்னா அபுதாபி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்குது. இந்தியன் ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் விட்னஸ் 36 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் 177 டிஸ்கவரிஸ் என்ன ப்ரீ 2024 பிளாக்ஸ் அப்படின்றாங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்டான நியூஸ். ஸோ இந்தியாவோட ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா $36 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்தியா அட்ராக்டட் ஓவர் 36 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ தி 9NELP நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி. இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயத்தினாலதான் பிட்ஸ் ரவுண்ட்ஸ் கண்டக்டட் பிஃபோர் 2014 திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசல்டட் 177 ஆயில் அண்ட் கேஸ் டிஸ்கவரிஸ் இன்க்ளூடிங் 67 ஆயில் டிஸ்கவரிஸ் அண்ட் 110 கேஸ் ஃபைன்ஸ். ஸோ இந்த விஷயங்களால தான் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 67 ஆயில் டிஸ்கவரியும் 110 கேஸ் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இயர் நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்சிங் பாலிசி அப்படின்றது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1997ல ஆரம்பிச்சாங்க. மினிஸ்ட்ரி responsible for the oil and gas exploration வந்து Ministry of Petroleum and Natural Gas இந்தியா. ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். அது மாதிரி ஓஎன்ஜிசியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. ஸோ அமராவதி செட் டு பிகம் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ரெனியூபிள் பவர்டு சிட்டி. ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ரெனியூபிள் பவர்னால ஒரு சிட்டி உருவாக்குறாங்க அப்படின்னா அமராவதி சிட்டி தான். ஸோ இப்போ நம்ம அமராவதி சிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, என்னென்ன விஷயங்களை நம்ம பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அமராவதி வந்து ஆந்திர பிரதேஷோட அடுத்த கேபிட்டல், வரப்போற கேபிட்டல். அப்போ மொத்தமா எந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண போறாங்க? 2700 மெகாவாட் அளவுக்கு பவரை ஜென்ரேட் பண்ண போறாங்க. எது வழியில அப்படின்னா சோலார், விண்ட் அண்ட் ஹைட்ரோ பவர். ஸோ இதுக்காக எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? 65,000 கோடி இது பண்ண போறாங்க. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. சார் நம்மளுக்கு தெரிய வேண்டியது 2700 மெகாவாட் பவர். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க? 65,000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸ்ப்ரெட் அக்ராஸ் 217 ஸ்கொயர் கிலோமீட்டர். அமராவதி will showcase sustainable urban development between the விஜயவாடா அண்ட் குண்டூர். ஸோ இந்த அமராவதி அப்படின்ற ஒரு நகர் வந்து ஒரு சிட்டி வந்து எதுக்கு நடுவில் அப்படின்னா விஜயவாடாவுக்கும் குண்டூருக்கும் நடுவில் அமைய போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் பண்ண போறாங்க. யார் டெவலப் பண்ண போறாங்க அப்படின்னா டப்ரீட் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டத்தையுமே டெவலப் பண்ண போறாங்க. சரி, இந்த அமராவதி வந்து எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிருஷ்ணா ரிவர்ல அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டினே சொல்லலாம். ஸோ அமராவதி நதி வந்து எந்த நதிக்கரையில் இருக்கு அப்படின்னா கிருஷ்ணா நதி அப்படின்றத பட்டுன்னு ஆன்சர் அடிக்கணும். நெக்ஸ்ட், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அட்ஜஸ்ட் பேங்க்ஸ் டு பூஸ்ட் ஃபார்ம் லோன்ஸ் யூசிங் தி வேர்ஹவுஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்றாங்க? இந்த ஃபார்ம் லோன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து எது வழியில் கொடுக்க சொல்றாங்க? லெண்டிங் அகேன்ஸ்ட் எலக்ட்ரானிக் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட்ஸ். ஸோ இது என்ன? ஃபார்மர்ஸ் கேன் யூஸ் ஸ்டோர்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு தக்காளி வந்து விதைக்கிறோம் அப்படின்னா அந்த தக்காளியை வச்சு அவங்க லோன் வாங்கலாம். ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அவங்க லோன் வாங்கலாம். அதை தான் இது வந்து இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி லோன் கொடுக்க சொல்றாங்க. வேர்ஹவுஸ் ரெசிப்ட்ஸை யூஸ் பண்ணி மெக்கானிசம் யூஸ் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 26 ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன அப்படின்னா இந்த ஜன்ஸ்மார்ட் போர்ட்டல் அப்படின்னா என்ன? ஜன்ஸ்மார்ட் போர்ட்டல் இஸ் a designed to make it easier for individuals to access and utilize various government sponsored loan schemes. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸுமே அவங்க இந்த ஒரு போர்ட்டலே பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு போர்ட்டல்ல தான் என்ன சொல்றாங்க? ஜாயின் தி கிசான் உபாஜ் நிதி விச் இஸ் பார்ட் ஆஃப் தி லார்ஜர் ஜன்ஸ்மார்ட் போர்ட்டல். அதுல ஒரு பார்ட் தான் இந்த கிசான் உபாஜ் நிதி. ஓகேவா? ஸோ அது வழியில எல்லாருக்கும் லோன் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேங்க்குக்கு சொல்றாங்க. இப்போதைக்கு 8 பேங்க் மட்டும்தான் என்ரோல்ட் வித் நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி ஃபார் அ கிரெடிட் கேரண்டி கவரேஜ். ஸோ இந்த நேஷனல் ஒரு நிமிஷம், இந்த நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டிக்காக 8 பேங்க் மட்டும் தான் இப்போதைக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NCGTC அப்படின்றது நேஷனல் கிரெடிட் கேரண்டி
ட்ரஸ்டி கம்பெனி. ஸோ இது வந்து எப்போ இந்த இடபிள்யூஆர் சிஸ்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2017 லான்ச் பண்ணாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த கிசான் உபாஜி நிதியை வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இதோட சேல் எப்படி இருக்கு, சேல் எப்படி இருக்க போகுது, ஃபினான்ஷியல் 26ல எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்றத கிறிசல் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்றத யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிறிசல் அப்படின்றவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. சரி, என்னென்ன விஷயங்கள்? ஆஃப்டர் 7 years இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி செட் டு ரீச் 1 million யூனிட் சேல் மார்க் இன் ஃபினான்ஷியல் 26. வரப்போற ஃபினான்ஷியல் 26ல கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது 1 million அளவுக்கு சேல் ஆகும். இது 7 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இதை அட்டைன் பண்ண போறாங்க அகைன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் will contribute nearly 62% of the total sales volume driven by the e-commerce expansion of rising warehousing in tier 2 and tier 3 cities. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் சிவி சேல்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு க்ரோ ஆக போகுது அப்படின்னா 3% 5% வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஃபினான்ஷியல் 25ல எத்தனை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சோல்ட் ஆகிருக்கு அப்படின்னா 9,56,671 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து சோல்ட் ஆயிருக்கு. மார்ஜினல் டிராப் ஆஃப் 1.2% ஃப்ரம் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ போன வருஷத்தோட ஃபினான்ஷியல் 24ஓட 1.2% கம்மியாக தான் சேல் ஆயிருக்கு. பட் இப்போ வரப்போற ஃபினான்ஷியல் 26ல 1 மில்லியன் சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்றத இந்த கிறிசல் ரிப்போர்ட்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நெக்ஸ்ட் மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல் அப்படின்றது வந்து சேல் ப்ரொஜெக்டட் டு க்ரோ பை 2 to 4% அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட சேலுமே இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன் அப்படின்னா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்னால இந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கல் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட்ஸ் இந்த கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் விற்கிறதுக்காக என்னென்ன ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். மேண்டட்டரி ஏர் கண்டிஷன் ட்ரக்ஸ் கேபின்ஸ் ஃப்ரம் தி அக்டோபர் 2025 அக்டோபரோட இந்த வருஷம் அக்டோபர்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ண எல்லா ட்ரக்ஸ்லையும் ஏர் கண்டிஷன் கேபின்ஸ் இருக்கணும், ட்ரக் கேபின்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. எக்ஸ்பெக்டட் காஸ்ட் ₹30,000 per vehicle. ஸோ இப்போ இதுக்கப்புறம் அதாவது அக்டோபர் 2025 அப்புறம் ஒரு இந்த மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிளோட விலை வந்து ₹30,000 அதிகமாகலாம்னு ஒரு கணிப்பு வந்திருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பை தி சிவி மேனுஃபேக்சரர் இஸ் ப்ரொஜெக்டட் டு க்ரோ 12 to 50% இன் ஃபினான்ஷியல் 26. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் 12லேருந்து 15% அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ பிஎம் இ சேவா ஸ்கீம் அப்படின்றத ஆகஸ்ட் 2023 லான்ச் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா 10,000 இ பஸ்ஸஸ், ஸோ 100 சிட்டியில் 10,000 இ பஸ்ஸஸை வந்து லான்ச் பண்ணணும், ஸோ டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம் அப்படின்றத ஆகஸ்ட் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த நியூஸ்ல நமக்கு தெரிய வருது. ஸோ லான்ச் ஆகுது பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம் ஆகஸ்ட் 2023. ஆல்ரெடி சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கிறிசல் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. வாங்க ஃபினான்ஷியல் நியூஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிக் பேங்க்ஸ் ரெடியூஸ் சேவிங் ரேட்ஸ் டு சேஃப் கார்ட் தி மார்ஜின்ஸ் அமிங் தி ஸ்லோவர் டெபாசிட் growth. ஸோ மேஜர் பேங்க்ஸ் லைக் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசி ஆக்சிஸ் அண்ட் ஃபெடரல் பேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க, சேவிங் அக்கௌண்ட் நம்ம வந்து சேவிங் அக்கௌண்ட்ல காசு வச்சிருப்போம்ல, அந்த அக்கௌண்ட்ல இருக்க அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பான் கேட்டா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2.75% ஃபார் த பேலன்ஸ் பிலோ 50 lakhs. ஸோ 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து 2.75 தான் கொடுக்குறாங்க. பட் எஸ்பிஐ வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 2.7% பேலன்ஸ் பிலோ 10 crore. ஓகேவா? அக்டோபர் 2022 இதை வந்து அமெண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பிஐல. பட் இப்போதான் மேஜர் பேங்க் வந்து குறைச்சிட்டு வராங்க, சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டே வராங்க. சரியா? ஸோ அதே மாதிரி காசா ரேஷியோ எப்படி இருக்கு? ஸோ இது ஏன் பண்றாங்க அப்படின்னா காசா ரேஷியோ அப்படின்றது குறைஞ்சிடுச்சு. காசானா என்ன? காசா அப்படின்றது கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் சேவிங் அக்கௌண்டோட ரேஷியோ. ஸோ ஒரு பேங்க்ல வெல்த் அதாவது டெபாசிட் அப்படின்றத இந்த காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு டெபாசிட் வந்து விழுது சேவிங் அக்கௌண்ட்லையோ கரண்ட் அக்கௌண்ட்லையோ இல்லைனா ஃபிக்ஸ்டா ஆர்டியோ எந்த அளவுக்கு விழுதோ அதை தான் நம்ம வந்து காசா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். பட் இது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் மீன் பண்றாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் 38% 34%, எஸ்பிஐல 41.18% 39.2% இது குறைஞ்சிருக்கு. எந்த இயர்ல இருந்து? டிசம்பர் 2023 இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ஓகே தானே? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் இந்தியன் பேங்க் இருக்குல்ல, அதாவது இந்தியாவோட பேங்க் கிடையாது, இந்தியன் பேங்க் இருக்காங்களே, அவங்க என்ன பண்றாங்க 20,000 கோடியை வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 26க்குள்ள கொடுக்க போறாங்க. அதுக்கு வந்து ஒரு மெகா அவுட்ரீச் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா ப்ரோக்ராம் இன்னும் புவனேஸ்வர் ஒடிசால நடந்தது. ஸோ இந்த இந்தியன் பேங்கோட மெகா செல்ஃப் ஹெல்ப் குரூப் கிரெடிட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் எங்க நடந்தது அப்படின்னா புவனேஸ்வர் நடந்தது. த இனிஷியேட்டிவ் சப்போர்ட்ஸ் தி நேஷனல் மிஷன் ஆஃப் empowering one group self help group women with credit access aligned with the government விக்ஷித் பாரத் 2047. ஸோ இது எதுக்காக பண்றாங்க? இந்த 20,000 கோடி எதுக்கு பண்ண போறாங்க அப்படின்னா இந்தியா கவர்மெண்டோட இந்த விக்ஷித் பாரத் 2047 இந்த விஷனுக்காக தான் இதை பண்றாங்க. இப்போ வரைக்கும் 9,906
6 செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, 509.91 crore அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த நியூஸ்ல இருந்து தெரியுது. இது மட்டும் இல்லாமல் 20,000 கோடி அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. எங்க நடைபெற்றது? புவனேஸ்வரில் நடைபெற்றது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஃபிட்ச் வந்து இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6.4%. ஃபினான்ஷியல் 26ல வந்து இந்தியாவோட ஜிடிபி growth வந்து ஃபிட்ச் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.4% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் 27ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.3% ஆகும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சைனாவோட growth அப்படின்றது 4% கீழே போயிடும் அப்படின்றாங்க. எதுக்காக? இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ட்ரேட் வார், இந்த விஷயத்துக்காக சைனாவோட growthமே கம்மி ஆயிடும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிட்ச் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு. இதே தெரிஞ்சுக்கோங்க. ஃபிட்ச் எங்க இருக்கு? நியூயார்க்ல இருக்கு. எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1914ல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஆர்பிஐ 43-day விஆர்ஆர் ஆக்ஷன் ரிசீவ்ஸ் 25,431 crore in bids amid lower overnight rates. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 43 நாள் வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 25,431 கோடி வந்து இவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் 1.5 trillion. ஓகே, பிட் அகைன்ஸ்ட் நோட்டிஃபைட் அமௌண்ட். ஸோ எந்த அளவுக்கு அமௌண்ட் நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா 1.5 trillion. பட் இவங்களுக்கு வந்திருக்கிறது 25,431 கோடி அண்டர் தி இந்த வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன்னால. ஓகேவா? ஸோ 6% மேக்கிங் தி 6.01 less attractive to the investors. In addition to the VRR action, the RBI purchased 40,000 crore worth of the government securities open market operation. அது மட்டும் இல்லாம 40,000 கோடி ஒர்த்துள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸையும் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. RBI Monetary Policy Committee has recently reduced repo rate by the 25 basis points and shifted the policy stance of neutral to the accommodative. ஸோ ரீசெண்டாக இப்போ போன பாலிசி கமிட்டி, மானிட்டரி பாலிசி கமிட்டியில் 25 பேசிஸ் பாயிண்ட் ரெப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க. அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. சரி, நேஷனல் நியூஸுக்கு போவோம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் எங்கே லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கல்பாக்கத்தில் லான்ச் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்போலேருந்து அப்படின்னா செப்டம்பர் 2026. இது வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுற ஒரு ரியாக்டர் தான். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியா goal to achieve 22,000 megawatt of nuclear power by the 2031. ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க, உங்களோட நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இந்தியா கோல் டு அச்சீவ் 22,000 megawatt of nuclear power capacity 2031. இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். எந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்க? கல்பாக்கம். ஓகேவா? ஸோ யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரதிய நபிக்கியா வித்யுத் நிகம் லிமிடெட். இவங்க தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க, இந்த ரியாக்டரை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா குஜராத் சிஎம் வந்து குஜராத்தில் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம்? ஸ்வர்ணிம் ஜெயந்தி முக்கிய மந்திரி ஷேகாகிரி விகாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்காக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1,202.75 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் குஜராத் வந்து இந்த 2025 அர்பன் டெவலப்மெண்ட் இயராக அறிவிச்சிருக்காங்க, விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த அர்பன் டெவலப்மெண்ட் இயராக எந்த ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா குஜராத் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ் வந்து ஒரு ரஃபேல் மெரைன் ஜெட் டீலுக்கு வந்து சைன் பண்ணுறாங்க. எவ்வளோ ரூபாய் அப்படின்னா 63,000 கோடிக்கு வந்து சைன் பண்ணுறாங்க. இந்த ரஃபேல் அப்படின்றது எந்த கம்பெனி அப்படின்னா டசால்ட் ஏவியேஷன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. ஸோ பிரான்ஸோட தான் சைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் யார் எந்த கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டசால்ட் ஏவியேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த நேவி இந்த ரஃபேல் ஸ்குவாட்ரன் அப்படின்றத இந்தியன் நேவியில் எப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா 2013 இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜிசிசி கண்ட்ரி அப்படின்னா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். ஓகேவா? ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸை பற்றி, கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் கோஆர்டினேட்டாக இருக்கிறது தான் இந்த ஜிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸ் 6.6% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ ரீச்சிங் 390.5 thousand kilometers அப் ஃப்ரம் தி 366.5. ஓகேவா? ஸோ 390.5 1000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவங்களோட வைல்ட் லைஃப் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. சரி, இந்த ஜிசிசி அப்படின்றது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1981. எவ்வளோ கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னா 6 கண்ட்ரிஸ். ஸோ பக்ரைன், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா அண்ட் யுஏஇ. நெக்ஸ்ட் அர்ஜுன் பபுட்டா, இவர் வந்து ஒரு ஷூட்டர். இவர் வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா அர்ஜுன் பபுட்டா செக்யூர்ட் சில்வர் மெடல் வாங்கியிருக்காரு. எங்க அப்படின்னா ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப் எங்க நடைபெற்றது அப்படின்னா லிமா பெருல நடைபெற்றது. 0.1 பாயிண்ட்ல தான் தோத்துருக்காரு பிகைன் தி ஷெங் லீ ஹோ ஆஃப் சைனா. ஸோ இந்த ஹோ சிட்டி யார் அப்படின்னா லிமா பெரு அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா அர்ஜுன் சிங் பபுட்டா. நெக்ஸ்ட் அர்ஜுன் அகர்வால் அப்பாயிண்டட் அஸ் நெக்ஸ்ட் காமர்ஸ் செக்யூரிட்டி. ஸோ காமர்ஸ் செக்யூரிட்டியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இதோட செக்ரட்டரி யார் அப்படின்னா மிஸ்டர் ராஜேஷ் அகர்வால். இவர் தான்
அதோட காமர்ஸ் செக்ரட்டரியா பொறுப்பு ஏற்றிருக்காங்க. ஸோ அடுத்தது அனிருத் கனிஷெட்டி, இது வந்து ஒரு புக்கு. ஓகே, புக்ஸ் அண்ட் அதர் லார்ட் ஆஃப் எர்த் அண்ட் சி எக்ஸ்ப்ளோர் லீகசி ஆஃப் தி சோலாஸ். ஸோ சோலாஸை பற்றி ஒரு புக்கு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அனிருத் கனிஷெட்டி அப்படின்றவர் ஒரு புக்கை எழுதி வெளியிட்டிருக்காரு. இதை வெளியிட்டது வந்து யார் அப்படின்னா ஜுகர்நெட் பப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிளியரா? அடுத்து வேர்ல்டு லிவர் டே அப்படின்றத எப்போ செலிப்ரேட் பண்ணிக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 19. இதோட தீம் என்ன அப்படின்னா எம்பசைஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றது தான் இந்த வேர்ல்டு லிவர் டே ஏப்ரல் 19 செலிப்ரேட் பண்ண நாளோட தீம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அப்படின்றத ஏப்ரல் 21 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர். இவர் தான் ஹோம் மினிஸ்டர். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீல் ஃப்ரேம் ஃபார் இந்தியா, இந்தியாவோட இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் வந்து அட்ரஸ் பண்ணாரு. ஸோ அதனால தான் இந்த ஏப்ரல் 21 வந்து நம்ம நேஷனல் சிவில் சர்வீசஸ் டேவா கொண்டாடுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைய நாளோட நியூஸ். ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது நம்மளோட சைட்டை பற்றியோ இல்லை நம்மளோட யூடியூப் சேனல் இந்த அட்லீஸ்ட் இந்த பிடிஎஃப் யாச்சும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்மளோட வெப்சைட் போய் பாருங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டெய்லி நியூஸ் செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் திஸ் இஸ் அருண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த வீடியோ.